வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திவ்னேஷ் கொடுத்த ஒரு நெகிழ்ச்சியான தகவல் வெளியாயிருக்கு. அதை பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜி தமிழில் ஒளிபரப்பாகிட்டு இருந்த சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 டைட்டில் வின்னரான நம்ம திவ்னேஷை யாருமே மறந்திருக்க முடியாது. தன்னோட அற்புதமான குரலாலும் எளிமையான இயல்பாலும் அனைவரோட மனதையும் கவர்ந்தவர் தான் திவ்னேஷ். இப்போ திவ்னேஷ் குறித்த ஒரு நெகிழ்ச்சியான தகவல் வெளியாகி அவரோட ரசிகர்களை மேலும் பெருமைப்படுத்தியிருக்குங்க. அவருக்கு கிடைத்த பிரம்மாண்ட பரிசு தொகையை அவர் என்ன செய்ய போகிறார் என்று கேட்டால் நீங்களே நிச்சயம் ஆச்சரியப்படுவீங்க. சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 4 இறுதிப் போட்டியில் திவ்னேஷ் தன்னோட அசாத்திய திறமையால் டைட்டிலை வென்று 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை பெற்றாருங்க. இந்த வெற்றி திவ்னேஷோட வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைஞ்சதுன்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க. பொதுவாக இந்த வயசில் உள்ள குழந்தைகளை இவ்வளவு பெரிய தொகையை எப்படி செலவழிப்பார்கள் என்று கற்பனை செய்து பார்க்க முடியாத ஒன்றுங்க. ஆனால் திவ்னேஷ் தன்னோட அப்பாவித்தனமான தோற்றத்துக்கு பின்னால் எவ்வளவு பெரிய பொறுப்புணர்வு உள்ளவர்ன்றது காமிச்சிருக்கிறாருங்க. சமீபத்தில் பிரபல ஊடகமான விகடனுக்கு திவ்னேஷ் ஒரு சிறப்பு பேட்டி அளித்திருக்கிறாருங்க. இந்த பேட்டியில் தனக்கு கிடைச்ச 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையை என்ன செய்ய போகிறார்ன்ற கேள்விக்கு, அந்த பணத்தை வச்சு எங்கள் குடும்ப கடன்கள் எல்லாமே அடைக்க போகிறேன் என்று எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக கூறியிருக்கிறாருங்க. அம்மா கடனை அடைக்கணும்னு சொல்லலை, ஆனால் கடனை அடைக்கிறதுக்கு அம்மா படுற கஷ்டங்களை பார்த்து நான் இந்த முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் எளிமையாக எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வெளிப்படையாக கூறியிருக்கிறாருங்க திவ்னேஷ். இந்த செயல் நிஜமாகவே பாராட்டத்தக்கக்கூடியது தாங்க. இந்த வயசில் ஒரு சிறுவன் இவ்வளவு பெரிய தொகையை பற்றி பேசும்போதும் அதன் நோக்கமாக குடும்ப கடனை அடைக்கும் முடிவை எடுக்கும்போது அது நிச்சயம் பலரோட மனசை உருக வைக்குங்க. ஆனாலும் அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்லார்னா, எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட கேட்கல, அவங்க கஷ்டப்படுறத பார்த்து நான் இந்த முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு மட்டும்தாங்க சொல்லியிருக்கிறாரு. நிஜமாவே இது பாராட்டக்குரியதுங்க. திவ்னேஷ் ஒரு கிராமத்து சூழலிருந்து வந்து தன்னோட தந்தையோட கஷ்டங்களை பார்த்து வளர்ந்தவர். சரிகமபா நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டுன்றதுக்காகவே அவரோட தந்தை, தன்னோட தாத்தா எல்லாருமே அவனுக்காக ரொம்பவுமே சிரமப்பட்டாங்க. அவனோட தாத்தாவுக்கு உடம்பு முடியலைன்னையும் அவங்களுக்கு சில உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவ்வளவா வெளியே வர முடியலை. அவங்கள பற்றி நாங்கள் பெருசாக எதுவும் சொல்ல முடியலைன்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாருங்க. திவ்னேஷோட இந்த சரிகமபா பயணத்துக்காக தன்னோட தந்தை அவங்களோட வேலையையும் விட்டுட்டு அவரோட வந்ததும் அதற்கு நடுவு ஸ்ரீனிவாஸ் ஒரு பால் வாகனம் வாங்குறதுக்கு பரிசளித்ததையும் நம்ம எல்லாம் தெரிஞ்சது தாங்க. இப்போ அவருக்கு கிடச்சிருக்க இந்த பெரிய பரிசு தொகையை தனது சொந்த ஆடம்பரங்களுக்காக செலவிடாமல் குடும்பத்தோட நிதி சுமைகளை குறைக்க பயன்படுத்தும் திவ்னேஷோட முடிவு அவரோட பொறுப்புணர்வையும் குடும்பத்தின் மீதான பாசத்தையும் காட்டுதுங்க. இது வெறும் ஒரு பாடல் வெற்றியின் மூலம் வெற்றியோட முடிவில்லைங்க, ஒரு குடும்பத்தின் எதிர்காலத்திற்கான ஒரு பெரிய அடித்தளம்னே சொல்லலாங்க. திவ்னேஷோட இந்த முடிவு இன்றைய தலைமுறைக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக அமையுது. திறமையின் மூலம் கிடைச்ச அங்கீகாரத்தையும் பணத்தையும் எப்படி பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டுன்றதை அவங்க உணர்த்தி இருக்கிறாங்க. அவருடைய பாடல் திறமைக்கு கிடைத்த அங்கீகாரத்தை விட இந்த குடும்ப பற்று தான் திவ்னேஷை இன்னும் பலரோட மனசில் நீங்கா இடம்பெற செய்திருக்குதுங்க. திவ்னேஷ் தன்னோட இசை பயணத்தில் பல உயரங்களை அடையவும் குடும்பத்தின் நிதி சுமையை குறைத்து நிம்மதியான வாழ்க்கையை வாழவும் நம்ம எல்லாருமே வாழ்த்துவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் மக்களே.